ஹாய், நம்ம சூப்பர் மெஷ்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா மெஷ் அனாலிசிஸ் வந்து பிளெயினார் நெட்வொர்க்ஸில் தான் நம்ம பண்ண முடியும். பிளெயினார் நெட்வொர்க்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பிரான்ச்சுக்கு மேலேயோ இல்லை அதுக்கு கீழேயோ இன்னொரு பிரான்ச் வந்து பாஸ் ஆகக்கூடாது. அதுதான் பிளெயினார் நெட்வொர்க்ஸ்ன்னு சொல்லணும். நம்ம பிளெயினார் சர்க்யூட்டில் தான் மெஷ் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண முடியும். இப்போ நம்ம இந்த சர்க்யூட் பார்த்திங்கன்னா ஒரு பிளெயினார் சர்க்யூட். இப்போ I1, I2, I3 அப்படின்னு 3 மெஷர்ஸ் இருக்குது. நம்ம I1க்கும் I3க்கும் இடையில 7 amps ஐடியல் இண்டிபெண்ட் கரண்ட் சோர்ஸ் இருக்குது. நம்ம இதுக்கு அன்னோன் வோல்டேஜ் V1 அப்படின்னு போட்டுட்டு நம்ம ரெண்டுத்துக்குமே KVL ஈக்குவேஷன் நம்ம எழுத போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா I1 டைரெக்ஷன் பார்த்திங்கன்னா கிளாக் வைஸ். அப்போ கிளாக் வைஸ் வரும்போது சைடில் பார்த்துருப்பீங்க நீங்கள். I1 வந்து 1 ohmsக்கு இந்த டைரெக்ஷனில் வருது. I2 வந்து ஆப்போசிட்டாக வருது. ஸோ I1 மைனஸ் I2 அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்புறம் மைனஸ் V1 அன்னோன் வோல்டேஜ் V1 -2 I1 மைனஸ் I3 அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட் KVL ஈக்குவேஷன் எழுதிடுறோம். செகண்ட் KVL ஈக்குவேஷன் I3 மெஷ்ஷுக்கு அதே மாதிரியே செகண்ட் KVL ஈக்குவேஷனும் எழுதியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அன்னோன் வேல்யூஸ் I1, I2, I3, V1 4 வேல்யூஸ் அன்னோன் வேல்யூஸ். இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான அப்ரோச் ஆக்சுவலாக. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஐடியல் இண்டிபெண்ட் கரண்ட் சோர்ஸ் பிரான்ச் இருக்குல்ல, அதுவே ஒமிட் பண்ணிடுறோம். நம்ம எதனால் ஒமிட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஐடியல் கரண்ட் சோர்ஸ் வந்து இஸ் இண்டிபெண்ட் ஈவன் இஃப் வோல்டேஜ் அக்ராஸ் இட் ஆர் நாட் அக்ராஸ் இட். இப்போ ஒமிட் பண்ணிங்கன்னா இப்போ சர்க்யூட் பார்த்திங்கன்னா இப்படி வந்துடும். இப்போ இதுக்கு மட்டும் நம்ம KVL ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். 7 - 1 I1 மைனஸ் I2 -3 I3 மைனஸ் I2 -1 I3 அப்படின்னு வரும். இப்போ I3 மைனஸ் I2 வந்து பார்த்திங்கன்னா நம்ம 7 வோல்ட்டில் இருந்து அந்த சர்க்யூட்டுக்கு ஃபுல்லாக நம்ம வந்து கிளாக் வைஸில் தான் வந்து நம்ம போகுது அப்படின்னு நம்ம வச்சுக்கிறனால I3 தான் வந்து கிளாக் வைஸில் ஃப்ளோ ஆகுது. ஸோ I3 இஸ் டாமினேட்டிங் I3 மைனஸ் I2 அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கிறோம். இப்போ வந்து மெஷ் 2க்கு நம்ம KVL ஈக்குவேஷன் வந்து நம்ம எழுதிடுறோம். இப்போ மெஷ் 1க்கும் மெஷ் 3க்கும் சேர்த்து எழுதின KVL ஈக்குவேஷன் 1, மெஷ் 2க்கு தனியாக எழுதின KVL ஈக்குவேஷன் 1ன்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட 2 KVL ஈக்குவேஷன்ஸ் ஆர் தே. இப்போ எப்படி I1 மைனஸ் I3 இஸ் ஈக்குவல் டு 7 amps அப்படின்னு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, I1ம் 7 amps-ம் ஒரே டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகுது. I3 தான் ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ I1 மைனஸ் I3 இஸ் ஈக்குவல் டு 7 amps அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதுக்கு KCL ஈக்குவேஷன் எழுதிடுறோம். இப்போ வந்து நம்மள்ட்ட KVL ஈக்குவேஷன் வந்து 2 இருக்குது. அதே மாதிரி KVL ஈக்குவேஷன்லேருந்து சால்வ் பண்ண I2 வந்து நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி எல்லாத்தையுமே I3 டேர்ம்ஸில் நம்ம கொண்டு வந்துடுறோம். இப்போ I3 டேர்ம்ஸில் கொண்டு வந்துட்டால் I3 நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இஃப் I3 இஸ் known then we can easily found out I2 நம்மளுக்கு தெரிஞ்சாவே I1ம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம I3, I2, I1 மூணுமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ I1க்கும் I3க்கும் சேர்த்து KVL ஈக்குவேஷன் எழுதணும் பார்த்தீங்களா, அதுதான் சூப்பர் மெஷ்ஷோட கான்செப்ட். எப்படி நம்ம சூப்பர் நோட் வோல்டேஜுக்கு 2 நோட் வோல்டேஜுக்கும் சேர்த்தே நம்ம KCL ஈக்குவேஷன் எழுதணும் பாருங்கள், அதே தான் சூப்பர் மெஷ்ஷோட கான்செப்டும். 2 மெஷ்ஷுக்கும் நடுவில் ஒரு கரண்ட் சோர்ஸ் இருந்துச்சுன்னா ரெண்டுத்துக்குமே சேர்த்து ஒரு KVL ஈக்குவேஷன் எழுதுகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் சூப்பர் மெஷ்ஷோட கான்செப்ட். That's all for the day. Thank you. If you like this video, please share and subscribe.